9 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் வார திங்கள். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 53 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கெனசரேத் பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் கன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேல் உடையில் ஓரத்தையாவது அவர்கள் தொடு அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நம்மை தொட ஆவலுடன் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய அருளானது வெறும் ஒரு இடத்தில் மட்டும், ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தடைப்பட்டு இருக்கவில்லை. மாறாக இது ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு இடமாக இறைவன் பயணத்தை மேற்கொண்டு எல்லா விதமான நோய்களையும், மனதில் குழப்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தொட்டு ஆசீர்வதிப்பதை தான் நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம். ஆக இது ஒரு தடையற்ற இறையருள். இந்த நற்செய்தி பகுதி இயேசு அவருடைய சீடர்களும் கெனசரேத்து பகுதியில் கரை தட்டுவதோடு தொடங்குகிறது. ஆனால் சென்ற வாரங்களுடைய வாசகத்தை பார்க்கின்ற பொழுது சீடர்கள் தங்களுடைய இறையாட்சி பணியை முடித்துவிட்டு திரும்பி வருவதையும், இறைவன் அவர்களை ஒரு தனிமையான இடத்திற்கு கொண்டு செல்வதையும் பார்க்கிறோம். ஆனால் கடல் சீற்றங்களிலும் மக்களுடைய தேவைகளையும் இறைவன் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் அவரை காண வருகிறார்களோ அப்போதெல்லாம் இறைவன் அவர்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை அளித்து கொண்டேதான் இருக்கிறார். நமது வாழ்வில் பல நேரங்கள் நாம் இப்படித்தான் உணர்கிறோம். ஒரு வேலையை முடித்துவிட்டு சற்று ஓய்வு எடுக்கலாம் நினைக்கின்ற பொழுது அடுத்த கடமை உடனே நம்மை தேடி வருகிறது. ஆனால் இயேசு எதிர்வினைகளை கவனியுங்கள். அவர் படகில் மீண்டும் தப்பி ஓட செல்லவில்லை. கூட்டத்தை பார்த்து அங்கிருந்து போகவில்லை. மாறாக அவர் இறங்கியது உடனே மக்கள் அவரிடம் ஓடி வருகிறார்கள். அவர் தனது ஓய்வை தடைப்படுவதையும் அனுமதிக்கிறார். ஏன் அவருடைய அன்பானது நமக்காக எப்பொழுதும் தவித்து கொண்டே இருக்கிறது, நமக்காக அளித்து கொண்டே இருக்கிறது. ஆக அந்த தேவையை அவர் உணர்கிறார். கரையை இறங்கிய உடனே மக்கள் அவரை அறிந்து கொள்கிறார்கள். இந்த அறிந்து கொள்தல் என்பது வெறும் அறிவு சார்ந்ததை மட்டும் அல்ல, அது தங்களுடைய தேவைகளையும் பலவீனத்தையும் உணர்ந்த ஒரு அறிதல். மக்கள் தங்களுடைய தேவைகளை, பலவீனத்தை உணர்கிறார்கள். தாங்கள் ஓய்வு பெற்றிருக்கிறோம் என்பதை, நோயோடு இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அதற்கு ஒரே மருந்து இறைவன்தான் என்று அவர்கள் உணர்கிறார்கள். இன்றைய உலகில் நாம் நம்முடைய பலவிதமான குறைகளை நம்மிடத்தில் இருப்பதை மறைக்கத்தான் பார்க்கிறோம். ஆனால் கெனசரேத்து மக்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறார்கள். அவர்கள் நலமாக இல்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் குணமடைகிறார்கள். நாம் நலமாக இல்லை, என்னிடத்தில் குறை இருக்கிறது, நான் தான் தவறு செய்ய என்று எப்பொழுது ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு குணமடைதலும் ஆரம்பமாகிறது. ஆக இயேசுவின் முன்னிலையில் இருப்பது மிக முக்கியம் என்று உணர்ந்ததால் மக்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். பலவிதமான செயல்களின் வழியாக இறைவனையே அவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். பாய்களை விரிப்பது, நோயாளிகளை கிடத்துவதும், அவருடைய துணியை, ஆடையை தொடுவதும் போன்ற சிறு சிறு விதத்தில் தங்களுடைய தேவைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு அவர்கள் நீண்ட உரையாடலோடவோ பெரிய சடங்குகளையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் அவருடைய ஒரு ஆடையுடைய ஓரத்தை தொட்டாலே போதும் நலமடைகின்ற ஒரு விசுவாசத்தை நாம் அதில் பார்க்கிறோம். சில நேரம் நம்முடைய ஜபங்கள் மிக சிறியவை என்றும், நம்முடைய நம்பிக்கை பலவீனமானது என்றும் நினைக்கலாம். ஆனால் இறைவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்றால், அவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுவது கூட குணப்படுத்துதலை தருகிறது. நம்முடைய ஒரு 10 வினாடி ஜபமும் கூட, அல்லது சிலுவையின் முன் நாம் சிந்துகின்ற ஒரு சிறு கண்ணீரோட அவர் ஆண்டவரை பார்த்து சிலுவை அடையாளத்தை வரைவதும் கூட அவருடைய ஆடை விளிம்பை நாம் தொழுவதற்கான ஒரு சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு சிறிய தொடுதலை
இன்று நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய சிறிய ஜெபத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த சிறிய ஜெபத்தின் வழியாக இறைவனை நாம் தொட வேண்டும். அங்குள்ள மக்களுடைய கூட்டு முயற்சி நாம் பார்க்க நற்செய்தி வாசகத்தில் மக்கள் தாங்கள் மட்டும் அவர்கள் குணம் அடைவதை அவர்கள் பார்க்கவில்லை, மற்றவர்களும் ஆக நோயாளியாக இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வருகிறார்கள், படுக்க வைக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். இவர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியை தான் இறைவன் காண்கிறார். அந்த கூட்டு முயற்சியுடன் அவர்களை ஒவ்வொருவராக குணப்படுத்துகிறார். சில தானாக இயேசுவில் வர முடியவில்லை என்றாலும் நண்பர்கள் சுமந்து வருகிறார்கள், நண்பர்கள் அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். மற்றொரு இடத்தில் அந்த ஒரு 4 நபர்கள் ஆண்டவரை காண என்பதற்காக முழக்கமற்றோரை கூரையை பிடித்து கொண்டு வந்தார்கள். அது போன்ற ஒரு கூட்டு முயற்சியை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் பிறரை சுமக்கும் படுக்கைகளாக மாற அழைக்கப்படுகிறோம். நாம் ஒரு படுக்கையாக மாறி மற்றொரு நம்முடைய தொழில் சுமந்து வந்து ஆண்டவர் தளிக்கின்ற நபராக மற்றவருடைய ஜெபத்தை நாம் ஜெபிப்பதன் வழியாக அவருடைய வேண்டுதலுக்காக அவர்கள் படுகின்ற கண்ணீரை கஷ்டத்தை பார்த்து உருகி அவர்களுக்காக ஜெபிக்கின்ற அந்த ஒரு தொழுதல் கூட இறைவன் ஆசீர்வதிக்க. இன்றைய நாளில் நாம் ஆண்டவருடைய தொடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் தொட்டால் அனைத்தும் நலமடையும் என்று நம்ப வேண்டும். இறைவனால் மட்டுமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிக்க முடியும், குணப்படுத்த முடியும், பிறரையும் ஆசீர்வதிக்க முடியும், குணப்படுத்தும் நம்பிக்கையில் இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய கடவுள் தூரத்தில் இருக்கின்ற ஆண்டவர் அல்ல, நம்முடைய பக்கத்தில் நமக்காக இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தொடுகின்ற இறைவன். அவரை நம்புவோம். இந்த நாளை தொடங்குவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. இன்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக நீர் அளித்தும் இந்த பாசத்திற்காக, இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து சுமந்து வந்த அந்த கரத்திற்காக, உம்முடைய வான தூதர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரின் நற்செய்தி வாசகத்தின் வழியாக முது மகன் இயேசு கிறிஸ்து கரையில் இறங்கியது உடனே மக்கள் அனைவரும் ஓடி வந்ததை நாங்கள் தியானிக்கின்றோம். இன்று நாங்களும் எங்களுடைய நாள் தொடங்குகின்ற இந்த ஒரு வேளையில் உம்மிடத்தில் ஓடி வருகிறோம். எங்களை பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக உமது அருளை தேடி வருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று உடல்நலமுற்று நலிவுற்று பல வேதனையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்களையும் எங்களுடைய நோயையும் ஒப்படைக்கிறோம். இவனை உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு குறைபாடுகள், மனதளவில், உடல் அளவில், ஆன்மா அளவில், ஆன்மீக அளவில், சைக்காலஜிக்கல் அளவில், எல்லா விதத்திலும் நாங்கள் உழன்று வலியால் துடைக்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் ஆசீர்வதித்து உமது தொழுதில் எங்களை அனைவரையும் குணப்படுத்தியறலும். ஆண்டவரே, இன்று நீர் நோயாளிகளை பார்த்தவுடனேயே பரிவு கொண்டீரே. இன்று பலவிதமான நோய்களால் அவதி உறுகின்ற பிள்ளைகள், புற்றுநோய், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் மன அழுத்தம் போன்ற இன்னல்களை வாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உமது குணமளிக்கின்ற கரத்தை வைத்து அவளை ஆசீர்வதியும். உமது ஆடையின் விளிம்பை தொட்டாரை போய் என்று நம்பிக்கையோடு நாங்கள் செபிக்கிறோம். உமது ஆடை தொடுகின்ற அந்த ஒரு விளிம்பை போன்று எங்களுடைய ஜெபத்தை இன்று ஏற்றுள்ளோம். ஜெபத்தின் வழியாக உமது வல்லமையை ஒவ்வொருவரும் உணர்ந்து சுகம் பெற ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, மிகவும் குறிப்பாக இன்று மருத்துவமனைகளில் தனிமையில், வேதனையில், பயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். படுக்கையில் முடங்கி கிடக்கின்ற பிள்ளைகளுக்கு துணையாக இரும். சிகிச்சை விடுதியில், ஐசியூவில் இருக்கின்ற தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவசரத்தில் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு உயிர் மூச்சை அளித்து ஆசீர்வதித்தலும். அவர்கள் மீண்டும் எழுந்து வந்து முது புகழை பாட செய்தலும். பணிபுரிகின்ற ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் சிவிலுக்கும் சகிப்புத்தன்மையையும் இரக்கத்தையும் ஞானத்தையும் அவளுக்கு தந்துள்ளோம். ஆண்டவர், இந்த நாள் முழுவதும் ஒரு பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய பேச்சிலும் செயலும் சிந்தனையிலும் அன்பு வெளிப்படட்டும். சுமையாக இருப்பவர்களை சுமந்து வரவும், துன்பப்படுவர்களுக்கு ஆறுதல் சுமைகளை பயன்படுத்தியறலும். ஆண்டவர்களை சுற்றி இருக்கின்ற இருள் விலகி முது ஒளியினால் எங்கள் ஒவ்வொரு எங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் மனதையும் இதயத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது சுகத்தை நாங்கள் இன்று பெற்று மற்றொரு சுகத்திற்காக நாங்கள் மன்றாடி இந்த நாள் முழுவதும் உம்மோடு இருக்க உமக்காக வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதித்தல். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.